Hello guys, welcome back to our channel Dinamu Lifestyle. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி வரவன முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தோம். நம்ம வந்து இன்னைக்கு நியூவாக வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். இருங்க அது காமிக்கிறேன். அது சர்ப்ரைஸ், நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இறுதி ஒரு நிமிஷம், நாங்கள் கள்ளக்குறிச்சி வந்ததுக்கு நாங்கள் தான் பெருமைப்படுறோம். நிறைய பேர் வந்து கள்ளக்குறிச்சி வந்திருக்கீங்க, வெல்கம் டு கள்ளக்குறிச்சி. நிறைய பிரதர்ஸ் வந்து பேசினாங்க. எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி, ரொம்பவே கேர் பண்ணிங்க. இந்த கண் எப்படி இருக்குது, கண்ணு பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாயிடுச்சு பிரதர்ஸ். நான் அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து எங்களுக்கு எங்கே போனாலுமே வந்து கிடைக்காது. சத்தியமாக கிடைக்காது. எனக்கு எவ்வளோ பேர் சத்தியமாக கள்ளக்குறிச்சி வரும்போது கம்மங்கூழ் கடையில் கூட பார்த்து பேசினாங்க. எனக்கு அதை பார்த்து பேசும்போது ஒரு பெருமையாக இருந்துச்சு. போகிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே இவங்க தானே. மோஸ்ட்லி நம்ம ஃபேமிலிஸ் யார், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு ஆவரேஜான ஏஜில் இருக்கவங்களாம் நம்மளை பார்த்து பேசுகிறாங்க, பழகுறாங்க, நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அது எதனாலனா நாங்கள் மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் சொல்லி உங்களை யாரையும் நான் பிரிக்க விரும்பலை, எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். ரொம்பவே தேங்க்ஸ், எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். இன்னொன்று ரொம்பவே தேங்க் பண்ண ஒரு மனுஷன், நல்ல தங்கமான மனுஷன் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சொல்லிடு. அவர் தான் கீழே இருக்கார்ல, தங்கமான மனுஷன். ஹெச்ஆர்னு சும்மா சொன்ன இதில் ஹார்ட் ரேசர் ஆர்சி, அவர் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அவர் வந்து ட்ராவலரு, மோட்டோ விளாகரு. நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் அவங்க வீட்டு பால்கனியில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அதான் இதுதான் அவங்க வீட்டு பால்கனி. வெளியே சூப்பராக இருக்குது. சீரியஸாக நம்ம சேலத்தில் இருக்கோம். இப்போ ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நைட் வந்து நீங்கள் கள்ளக்குறிச்சியில் எப்படி ப்ரோ தனியாக ரூமில் இருப்பீங்க, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு நைட்டு சொன்னார். நம்மளுக்கு முன்னாடி அஸ்வின் சாரு இருக்காங்களா, அஸ்வின் சாரு கூப்பிட்டு நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் வீட்டுக்கும் போய் இந்த மாதிரி ஸ்டே பண்ணதில்ல. நம்மளுக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்கும். ராஜா ரூபி வந்து நம்ம ஃபேமிலி, நம்ம ஒன்றா தங்கியிருக்கோம். அஸ்வின் சாரு வந்துட்டு நம்மளுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்டாக இருந்தவங்க. அதனால் வந்து நாங்களாம் ஒரே ரூமில் ஒரே வீட்டிலலாம் இருந்திருக்கோம். நாங்களாம் வந்து இப்போ என்ஜாய் பண்ணுறது வந்து ஹார்ட் ரேசர் ப்ரோ வீட்டில், சதீஷ் ப்ரோ வீட்டில். சதீஷ் ப்ரோன்னு சொன்னால் தெரியாது, அதனால ஹார்ட் ரேசர்னு சொல்லிட்டேன். நைட் ஃபுல்லாமே வேறு லெவல் ஃபன் ஆச்சு அவங்க கூட. தூங்கி எழுந்திரிச்சு இப்போ மணி 12 ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா அவர் தனியாக இருக்காரு, மேலே வாங்க ப்ரோன்னு சொன்னாங்க. நீங்கள் கப்பலாக போய் பேசிகிட்டு இருங்க ப்ரோன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம கப்பலாக போய் தான் அவரை பார்க்க போகிறோம். வாங்க அவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நைட் அவரோட ஹைனா கூடலாம் ஜாலியாக இருந்துச்சு. ஹைனானா நீங்கள் ஓனா நினச்சிக்காதீங்க, அதுக்கு என்ன கழுத புள்ளி நினச்சிக்காதீங்க. அவர் பைக்கை தான் சொல்லியிருக்கேன். லாக் பண்ணு. நைட் ஆக்சுவலாக எங்களுக்கு பெட்ரூம்லாம் கொடுத்துட்டா இருப்பான், தூங்குங்க ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு. அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அவர் என்ன சொன்னான்னா எதுவும் அப்படி இப்படின்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னார். இதை விட லக்ஸரியாலாம் எங்களுக்கு யாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. சீரியஸாக ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து கீழே போவோம். ஹாய் ப்ரோ, இங்கே வாங்க. இது லைஃப் ஸ்டைல் சேனல். என்ன பண்ணுறீங்க? இது குட் மார்னிங் இல்லைங்க, மதியானங்க இது. சரி, குட் ஆஃப்டர்நூன் சொல்லி. ஆமா, இது கோயம்புத்தூர் போயிருந்துருக்கணும், ஜஸ்ட் மிஸ். நைட்டு ஹெல்மெட் எடுத்துட்டு கொண்டு போயிட்டேன். இல்லை அது நம்ம பிரைட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். வீட்டுக்குள்ள இருக்காங்களா அப்படி இருக்கு. இவர் தான் தெரியும் எல்லாருக்கும். அவர் தான் ஹார்ட் ரேசர். இல்லை உங்களை பற்றி மேடம் வந்து புகழ்ந்து தள்ளிட்டாங்க, பெருசாக அப்படியே தள்ளிட்டாங்க. அவங்க ஏதாச்சும் என்ன திட்டிருப்பாங்க, அதெல்லாம் உண்மை இல்லை. நல்ல விதமாக சொன்னால் மட்டும் அது உண்மை. அப்படின்னா நல்ல விதமாக தான் எல்லாமே சொல்லியிருக்கு. அவங்க கடையிட்டு இருக்காங்க, எல்லாருமே கடையிட்டு போயிடுவாங்க. நானும் பிரியா மட்டும் தான் இருப்போம். பிரியா ஊர்னதுனால நான் மட்டும் இருக்கேன். அவங்க எப்படியும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான். சரி இந்த தருணத்தை நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஜாலியாக இருக்கேன். அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா? என்ஜாய் தான். நீங்க உள்ள மனசுல வேதனை வரீங்கன்னு தெரியுது. ஐயோ இவர் இல்லை, நம்ம இவரை கோர்த்து விடலான்னு பார்த்தா இவர் நம்மளை கோர்த்து விட்டுருக்காரு. நல்லா பண்றாரு இவரு. சரி ஓகே, கோயம்புத்தூர் தான் மறக்காம கால் பண்ணுங்க, வீட்டுக்கு வந்துட்டு போகணும். ஓகேவா? இல்ல இவரு சந்துக்குள்ள இருக்காரு. அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, சுகுணா காலேஜ் தான் இருந்தீங்க, அது பக்கத்துல தான் நம்ம வீடு. ஏரியா பேரே தெரியல, மறந்துருச்சு பாவம். சரி ஓகே, கோயம்புத்தூர் தான் மறக்காம போயிருக்கீங்க. ஆனா கோயம்புத்தூர் நிறைய பிரச்சனை இருக்கு, சின்ன வண்டி எடுத்துட்டு. ஆமா, இல்ல நான் இவரோட லிஃப்ட் யார் அஸ்வின் கூடயா?
ஓகே, அப்படியே கோயம்புத்தூர் வந்துட்டு மச்சா ரிட்டர்ன் நம்ம அப்படியே ஒன்றா வீட்டுக்கு வந்துடும்டா. கண்டிப்பாக அப்போ நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் உங்களுக்கு கூட்டிட்டு மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வந்துடுறோம். அப்படியே ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலாம். நாங்கள் வந்து நாங்கள் பேச்சுலர் ட்ரிப் போகிறோங்க. நான் யாரையுமே வீடியோவில் காமிச்சதில்லை, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கிறேன். சத்தியமா ஏண்டா நம்மளே தான் ஒன்றா vlog எடுப்போம். ராஜாரபி வந்துட்டு அது அக்கௌண்ட்டில் போட்டிருப்போம். இப்போ இந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்களை தான் காமிக்கிறேன். என் பொண்டாடி வந்து உங்களோட நல்ல மனசு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். அதனால இது பண்ணிக்கிறோம். சரி, ஓகே கைஸ், நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அப்பாவும் அவர் ஏதோ முக்கியமான வேலையை உள்ள போனார், நம்ம பிடிச்சி நிப்பாட்டி பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே ப்ரோ, நீங்கள் பாருங்க. சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மதியானம் 2 மணிக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். நான், அம்மு, ஹெச்ஆர் ப்ரோ, அஸ்வின் சாரு எல்லாருமே ஒன்றா தான் சாப்பிட போகிறோம். அவனுக்கு இங்கே கோயம்புத்தூரில் அது என்ன பிரியாணி, ஹைதராபாத்தா, எஸ்எஸ் அவனுக்கு சாப்பிட்டு பழகிடுச்சு. இங்கே வந்து கேட்டிருந்தான். அவர் வந்துட்டு நான் ஒரு நல்ல பிரியாணி கடையை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிடைச்சாரு. நாங்கள் அப்போ அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் சொந்த கதை, சோக கதை, நம்மளுக்குள்ள இருந்து இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு கீழே இது பண்ணுறோம். அதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு, மதியானம் ஆயிடுச்சு. அதான் மேடம் வந்து கிளம்பட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருக்கோம். பிரியாணி சாப்பிட்றதுக்கு போகிறக்கும் மேடம் சுருட்டி தான் ஊற்றுறாங்க. எல்லாம் உங்களுக்காக தான், நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக. அதுக்கு கூட பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணிருக்கானே. அது அப்போல்லாம் சொல்ல முடியாது. அவள் வந்துட்டு போனி டெயில் போடுறதுக்கு இது இல்லை, ரப்பர் பேண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா. சரி வாங்க நம்ம சாப்பிட்டு இன்றைக்கி எப்படியும் கிளம்புறதுக்கு 4 மணி ஆயிருமா சாமி சேலத்துலேருந்து? மணி இப்போயே 2 ஆக போகுதுடி. நாங்கள் எப்படியும் சாப்பிட்றதுக்கு போகிறக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா vlog கண்டினியூ பண்ணுறோம். போகும்போது அப்லோட் பண்ணிடுறேன். நான் இன்றைக்கி போட வேண்டியதே நான் இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் எப்போவுமே அப்படி தான். இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ அதை தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோவாக போடுவோம். எல்லாம் உங்களுக்காக தான். ஒரு நாள் விட்டு ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறோன்னு நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் சேனல் ஓப்பன் பண்ணும்போது. அதை நம்ம கெடுக்கக்கூடாது, அதனால் அது போடுறோம். சரி வாங்க இன்றைக்கி நம்மளோட ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி புதுசாக யார் கூட இவ்வளோ அட்டாச் ஆனதில்லை. ஏமோ நிறைய பேர் கூட ஆயிருக்கோம். ஆனால் அவங்களாம் வந்து நம்ம ஃபேமிலி மாதிரி, ஃபர்ஸ்ட் ஆனவங்க எல்லாமே நம்ம ஃபேமிலி மாதிரி. இப்போ புதுசாக ஒருத்தர் கூட அட்டாச் ஆகும்போது இவரை வந்து நம்ம எவ்வளோ நாள் இவர் கூட பேசி பழக மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு தான் அவர் எங்கிட்ட ஷேர் பண்ண விஷயம், அவர் எங்கிட்ட ஷேர் பண்ணது, அந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இவ்வளோ நாள் பேசாமல் இருந்துட்டோமோ, இல்லை அவர் வந்து நம்ம கூட அவ்வளோ அட்டாச் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் பாவம் ட்ராவலர் அவங்க எங்கேன்னு சுற்றிட்டு இருப்பார். ஒரு இந்தியா முடிச்சிருக்காரு, அது போக 5 கண்ட்ரி தாண்டிட்டு வந்திருக்காரு. அதில் இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது தான் நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாருமே ஒன்றா இருப்போம். அப்படி ஒன்றா இருக்க நாள் தான் இது. சரி வாங்க நம்ம போவோம், இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன தெரிகிறது? இவர் வீட்டில் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டாக வச்சுருக்காரு. வண்டி 1 310 ஹைனா உஜி சத்தியமா ஜெர்மன் சப்போர்ட் மாதிரி வாங்க மாட்டீங்கல்ல, கேஸ்ல பழகுது. ஹைனா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்ன ப்ரோ, ஹைனா உருமுதா? ஓட்டுங்க இல்லை அப்புறம் ஓட்டிக்கலாம். நம்ம எப்படி அவ எப்படி வருவா? அதுதான் நம்ம அப்புறமா வரோம் போனோம். அவர் அந்த பைக் ஓட்ட சொல்றாரு. நீங்க இங்கே இருங்க, நாங்க பார்சல் ஐட்டம்ஸ் வரலாம். எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். நீங்க வீட்டு பார்த்துக்கோங்க. கருப்பி கம்பெனிக்கு இருக்கும். அதே சாப்பாடு வருவாங்க. வெளியே வரும். அதுதான் எனக்கு பார்த்தோம். ரைடர் பிக்கப்பு சரியான பிக்கப்பு. இல்ல பெனிஃபிட் என்னன்னா க்ளோஸ் இருக்கு, ஆன் பண்ணிட்டுனா அதே வண்டி போயிட்டே இருக்கும். நம்ம இதே படுத்து உட்காந்தா மட்டும் ஒரு வண்டி அதே கொடுத்துடும். ஸ்டாண்டர்டா வண்டி வெயிட் எவ்வளோ? பயங்கர வெயிட். எவ்வளோ இருக்கும்? 207. வண்டி வெயிட். அம்மா வந்து இந்த சைக்கிள்ல தான் வர போறான் சாப்பிடுறதுக்கு. பின்னாடி உட்கார்ந்துக்கோங்க. இது டபுள்ஸா? பின்னாடி போறா, நீங்க பின்னாடி வந்துருங்க. டபுள்ஸ். எங்க அக்கா பிள்ளைட்டு தான் இருக்காங்க உட்கார்ந்துனே. இப்படி தான் இருப்பாங்க. இல்ல சும்மாவே அப்படி தான் இருப்பாங்க நினைக்கிறேன். எப்பரா இருக்கு? எங்க அக்கா பிள்ளை வண்டியில உட்கார்ந்து இதே சைக்கிள்ல தான் இருப்பாங்க. வாங்க ஓட்டுவோம். அதான் ஹெச்ஆர் அண்ணாவோட வண்டியை எடுத்திருக்க. உங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்கு சொல்லுங்க, இன்டர்வியூல எடுக்க. ஃபீலா? மைக்கே காணோம்.
தெரியல, ஓட்டிட்டு வந்துட்டு சொல்றேன். ஓகே பாய். பார்த்து சேர வேணும். உனக்கு கால் இட்டுதாடா? அவர் ரைட்டாக தானே இருக்காரு. ஆமா 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 நட்டையா. அண்ணா ரீல்ஸ் எடுத்துருங்க. பார்த்து போயிட்டு வா. என்னது சொல்லி இது அவரோட பைக் தான். இது எல்லாமே அவரோட பைக் தான். இது அவர் தான். அங்க இருக்கிறது உங்க பைக்குங்க. சரி சரி ஓகே. இது வந்து அவரோட புஜ்ஜி தானா? புஜ்ஜி சாப்பிட்டியா? ஏன்னா ஒழுக்கமா சோறு போடுறது இல்லாம கம்ப்ளைண்ட் பண்ணுது. புஜ்ஜி ஆண்டி பா. ஐயோ கடிக்கூட. ஆனா கடிக்காதுல்ல, இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியே இருக்குல்ல, அதுதானே பயமா இருக்கு. போலீஸ்னா என்ன சொல்லுவாங்க நீ பார்த்தா? புஜி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுவானா? ஹாய் ஹாய் சொல்றா. ஹாய் சொல்றா புஜ்ஜி ப்ளீஸ். ஹாய். என் புருஷன் வந்துட்டான் பாருங்க எப்படியோ. இப்ப வருவான் பாருங்க. இப்ப சொல்லுங்க தீனாமு, உங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சொல்லுங்க. வண்டி பவர். என் வண்டியில நான் ஒரு 4வது கியர்ல போறேன், இந்த வண்டியில 2வது கியர்லயே போயிருக்கு. வேகமா போனாரு திட்டாம. ஹைனா மேல ஒரு சிட்டுக்குருவி உட்காருது. இப்ப நீங்க வாங்க. விழுகாது. வா. நேத்து நீங்க வர வரைக்கும் இந்த வண்டி மேல தான் காலை நீட்டிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அந்த இதுல அம்மா இங்க பாரு, எழுப்பி விட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணு. நியூட்ரல்ல தான் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும். நியூட்ரல்ல தான் இருக்கு. இதான் முறுக்குனாலும் போகாது. ஸ்டார்ட் பண்ணு. இது ஒன்னா அது சும்மா தாங்க. அது ஆன் பண்ணு. இல்ல ஒன்னா. வண்டி ரெடி ஆகுது. அவ்வளவுதான். ஆமா ஈரமோ. உன் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பாத்துட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. அது மாதிரிதான் இதுவும். என்ன இது கொஞ்சம் பவர். அவ்வளவுதானா? சரி சொல்லுங்க, உங்க ஃபீல் எப்படி இருக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு? பயமா இருக்கு. வண்டி ஓட்டி பயமா இருக்கா? பரவாயில்ல, இந்த பிள்ளை சாவியை தான் இப்படி ஆன் பண்றேன். மைலேஜ் எவ்வளவு அதுக்கு? 8 வரும். என்னையா நீங்க சாவி ஆன் பண்ணது இதுதானா? ஆமா. பெட்ரோல் இங்க இருந்து இப்போ சென்னைக்கு போய் எவ்வளவு? அது இது உடச்சிடாத. 4 லட்ச ரூபா வரும். கள்ளக்குறிச்சி வந்தால அதுக்கே 1000னா எப்படி ஒரு 3500 ரூபா போடுவேன். போறதுக்கே 3500 ஆகும், வரதுக்கு ஒரு 3500 7000 ரூபா ஆகும். அப்படி நம்ம செலவுலாம் பார்த்தீங்கன்னா 10000 ரூபா இருந்தால் தான் போக முடியும் சென்னைக்கு. இப்போ வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தீனாமு சேனல்ல இருந்து ஹார்ட் ரேசர் ஆசையை வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம். அப்படிதானே? சரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. வண்டி பத்தி யாராச்சும் டக்குன்னு கேட்டாங்கன்னா வண்டி பத்தி சொல்லணும்ல. இது என்ன பைக்கு? மாடலு ZX 10R. இதாச்சும் பரவாயில்ல. இந்த சாம்பியன் வருது தெரியுமா? சாம்பியன் வருது. பார்த்தேன் நேத்து பார்த்தேன். இது யமகா வண்டின்ட்டான். அடா பாவி. கைஸ் இன்னைக்கு ZX 10R வந்து அம்மா ஓட்ட போறா. பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டீங்க. அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க அவர் சொன்ன சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க. சும்மா சிம்பிள். நீங்க அதெல்லாம் சொல்லாத. ஹைனா சொன்னாலே எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இனிமேல் ZX 10Rலாம் பேர் இல்ல, ஹைனாங்கிற பிராண்ட் ஆயிடுச்சு. அது நிஞ்சா ஹைனா வந்து அம்முதான் ஓட்ட போறா. வாங்க போலாம் சாப்பிட. கைஸ் நம்ம இப்போ வந்து நம்ம வண்டியில போல, HR அண்ணாவோட டியூக் வண்டியில போறோம். அஸ்வின் சார் வந்து R15 தானே இது? நம்ம ஜெரில போறோம். RR310. அதான் உங்களுக்கு ஒரு டாஸ்க். நீங்க தனியா போயிட்டு மேல போயிட்டு ரூம் சுவிட்ச் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வருவீங்களா? என்ன காரியம் பண்ண பாக்குறீங்க? முடிச்சீங்கன்னா ப்ரோ உங்களை பைக்ல கூட்டி போறேன். வேணாம், நான் வாடா அந்த பைக்ல போலாம். காத்து வேற அடிச்சிச்சு. திடீர்னு பாத்தீங்களா ஒரு கரிஸ்மெல் கேட்டுச்சு பாத்தீங்களா? அந்த விஷயத்தை நான் அப்புறமா உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஒரு 2 மாசம் ஃபேன்ஸ் எல்லாம் பாருங்க, உங்களை தான் திட்ட போறாங்க. ஒரு 2 மாசமா கேட்டுட்டு இருக்காங்க, டியூக்ல கூட்டு போனேன். இன்னைக்கு நம்ம
ஹெச்ஆர் ப்ரோவோட டியூப்ல இவர் ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்காரு கருப்பி வந்துருகின்ற போது வாங்க நம்ம போலாம் ஜாலியா. இவன் பேர் வந்து பர்பிள் பாயா. எடுத்தனே ஆஃப் ஆகும். என்ன வண்டி வண்டி அந்த வண்டி பாருங்க. ஆக்சுவலி தீனாவும் வந்து செம்மையா வண்டி ஓட்டுவான். செம்மையா இருக்கும் அவனுக்கு எல்லா வண்டியுமே சூப்பரா இருக்கும். எங்கேயுமே கிடைக்காது அந்த பைக். போலாம் 3 பேரும் போறோம். அவங்க 2 பேரும் ஸ்போர்ட்ஸ் பைக்ல நம்ம வந்து நேக்கர் பைக். நம்மளுக்கு இதான் நல்லா இருக்கும். ஆனா நம்மளுக்கு R15 தான் சூப்பரா இருக்கு. ஏண்டா ஓட்ட முடியுதா? குட்டியா இருக்கு எனக்கு ரொம்ப. அப்போ ஓட்டுனது இந்த டியூக்லாம் அப்போ ஓட்டுனது காலேஜ் படிக்கும்போது. எனக்கு இது கரெக்டா இருக்கும். அவனும் கரெக்டா இருக்கும். சரியான பைக்குங்க. செம்ம ஸ்பீட்ல 3 பேருமே செம்மையா ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். செம்மையா இருந்துச்சு அந்த பைக். ஏதோ சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு அண்ணா பைக்கு. அது வந்து அஸ்வின் அங்க நிறுத்திருக்காரு. ஆக்சுவலி இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிடலாம். இதை கழட்டி வச்சா அவன் விட்டுட்டான். அது கழுத்துல போட்டுட்டு வரைக்கும் அவன் எனக்கு விடவே இல்லை. 8 மணி வரைக்கும் நிக்க வச்சான். இதாலதான் இந்த மாலையில தான் இருக்கும். மாலை கழட்டி பாக்கெட்ல வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த vlogging 4 மணிக்கு ரிலீஸ். நான் வாங்கி விட்டாப்ல நான் vlogging கருங்காலி கழிக்கிறேன். வீட்டில் போய் நம்ம வீட்டில் போட்டு ஸ்டோரி போட்டு முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தா 2 பேரும் காக்கா இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஊட்டிலாம் உண்டா அது பேர்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி guys. சோலோவாக இருக்காரு நம்மளுக்கு தான் நம்மளுக்கு டப்பிங் கிடையாது, அப்படியே பேசுறது தான். guys சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ தான் நிறைய பண்ணிக்கிறது அதானே. இந்த வீடியோ தான் முடிச்சுக்கலாம். மழை வருது, வீடியோ எடுக்க முடியாது. டேட்டா வீட்டுக்கு போய் நாங்கள் கோயம்புத்தூர் கிளம்ப போகிறோம். திருப்பூர் போயிடுவாங்க. இல்லை ப்ரோ ரெயின் கோட் இருக்கு, பிரச்சனை இல்லை. போயிடலாம். நஞ்சிட்டு போனால் தான் நல்லா இருக்கும். ஆமாம் சரி விடுங்க. ஓகே guys, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாய்ஸ்லாம் கேட்கும். அப்போ தான் இவங்க போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்காது. ஓகே பாய் ப்ரோ, பாய் 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 பாய். டாடா டாடா டாடா. நன்றி. மீண்டும் வருக. சீக்கிரமா திரும்பி வருங்க, ஒரு வேலை இருக்கு. வாங்க வாங்க, கண்டிப்பா வந்தா வீட்டுக்கு வாங்க. கால் மட்டும் பண்ணுங்க, தூக்கிட்டு வந்துடுறேன் நானே. ஓகே பாய் டா. பாய். பாய் 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 பாய். ஓகே.